அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாழ்வில் இன்பம் சேர்க்கும் ஸ்ரீ சபரிமலை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் ஸ்ரீ ஐயப்பன் சரணம் ஐயப்பா என துதிக்கும் பக்தர்களுக்கு அவர் பேரின்ப வாழ்வை கொடுக்கிறார். சா என்ற எழுத்து விரோதிகளை அளிக்கக்கூடியதாகும். ரா என்ற எழுத்து ஞானத்தை அருளுகிறது. நா என்ற எழுத்து சாந்தத்தை கொடுக்கிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா என்று அடிவயிற்றிலிருந்து நாம் எழுப்பும் மொழியானது சக்தி, சாந்தம், ஞானம் ஆகிய மூன்றையும் ஐயப்பனின் அருளால் எளிதாக நமக்கு கிடைக்கிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற அவதார வரலாறு தெய்வாம்சம் மிக்கது. மும்மூர்த்திகளில் முதல்வராம் நம் பாரம்பொருள் சிவபெருமானை கடும் தவம் புரிந்தான் பத்மாசுரன் என்ற குடிய அரக்கன். அவன் தவத்தை மெச்சிய பரம்பொருள் பரமேஸ்வரன் அவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டும் குலதா என கேட்க, அதற்கு அரக்கன், பெருமானே, எவர் தலை மீது நான் கையை வைத்தாலும் அவர் அக்கணமே எரிந்து சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அந்த கொடிய அரக்கன். பரம்பொருள் பரமேஸ்வரனும் அரக்கன் கேட்ட வரத்தை கொடுத்தருளினார். அரக்கன் பத்மாசுரன் மனதில் ஒரு வினோத எண்ணம் தோன்றியது. வரம் தந்த சிவனிடமே வரத்தின் மகிமையை சோதித்து பார்க்க எண்ணினான். இதையடுத்து பத்மாசுரன் சிவபெருமான் தலையை மீது கை வைக்க முயன்றான். இந்த விபரீத நிலையை எதிர்பாராத சிவபெருமான் அவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார். இதை அறிந்த திருமால் மோகினி வடிவில் அந்த அரக்கனை மயக்கி அவன் தன் தலை மீதே தன் கையை வைக்கும்படி செய்து பத்மாசுரனை பஸ்மமாக்கினார். இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் மோகினி வடிவில் இந்த திருமாலின் அலையில் மயங்கி மோகம் கொண்டார். இதன் விளைவாகத்தான் ஐயப்ப பெருமான் அவதாரம் நிகழ்ந்தது. அக்குழந்தையே பிரம்மன் தர்மசாஸ்தா என பெயர் சூட்டினார். சிவபெருமான் அக்குழந்தைக்கு தன் கழுத்தில் இருந்த மணிமாலையை அணிவித்து அக்குழந்தை பிறப்பதற்கான காரணத்தை எடுத்து கூறி பம்பை நதிக்கரையில் விட்டு மறைந்தார். அக்குழந்தைதான் சபரிமலை வாசனாகிய ஸ்ரீ ஐயப்பன் எனும் மணிகண்டனாக விஸ்வரூபம் எடுத்து அனைத்து மக்களுக்கும் அருள்வாளித்தது. ஸ்ரீ ஐயப்பன் அவதாரத்தின் முக்கிய நோக்கமே பிரம்மனிடம் வரம் பெற்ற மகிழ்ச்சியை அளிப்பதுதான். பந்தல நாட்டை நீதி நேரியுடன் ஆட்சி செய்து வந்தான் மன்னன் ராஜசேகரன். சிறந்த சிவபக்தரான அவன் தனக்கு குழந்தை இல்லாத குறையை தீர்க்கும்படி பரம்பொருள் பரமேஸ்வரனிடம் வேண்டினார். அவர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட சென்றார். பம்பை நதிக்கரைக்கு அருகில் ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டு அங்கு சென்றார். தெய்வீக அம்சமும் அழகும் நிறைந்த அக்குழந்தையை கண்டு எடுத்து அதற்கு மணியுடன் பிறந்ததால் மணிகண்டன் என பெயரூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார். இந்த நிலையான ராணி கருவுற்று ராஜராஜன் என்ற மகனை பெற்றெடுத்தார். இக்குழந்தையையும் தக்க பருவமடைந்ததில் குருகுலத்தில் சேர்த்து கல்வி கற்க செய்தனர். தனக்கு பின்னர் மணிகண்டன் சிறந்த மன்னனாக விளங்குவான் என்று நினைத்து மனமகிழ்ந்த மன்னர் மணிகண்டனுக்கு முடிசூட முடிவு செய்தார். இதனை அறிந்த மந்திரி ஒருவர் சதி செயலில் இறங்கினார். மகாராணியின் மனதை கெடுத்து மணிகண்டனை அழிக்க திட்டமிடுகிறார். அதன்படி ராணி தலைவலியால் துடிப்பதை போல நடித்தார்கள். ராணியை குணப்படுத்த புலிப்பால் தான் வேண்டும் என வைத்தியர் கூற புலிப்பாலை கொண்டு வர மணிகண்டன் தலைமுடியில் இருமுடி வாங்கி காட்டுக்கு தனியாக புறப்படுகிறார். வழியில் பெரும் கொள்ளைக்காரனாகிய வாவரை திருத்தி நண்பனாக்கினார். இந்த காட்டில் தேவர்களுக்கு தீராத தொல்லை கொடுத்து வந்த மகிழ்ச்சி எருமை உருவிலிருந்து மணிகண்டனுடன் போரிட்டால் அவளை மணிகண்டன் மதம் செய்தார். இதனால் சாபமோச்சனம் அடைந்த அவள் ஐயப்பனிடம் தன்னை மணந்து கொள்ளும்படி வேண்டுகிறார். அவரிடம் தன் பிரம்மச்சரிய விரதத்தையும் தன் அவதார நோக்கத்தையும் எடுத்து கூறுகிறார் ஐயப்பன். எப்போது தன்னுடைய சபரிமலை சன்னதிக்கு ஒரு கன்னிசாமி கூட வரவில்லையோ அப்போது நான் உன்னை மணந்து கொள்கிறேன் என ஐயப்பன் வாக்கு கொடுக்கிறார். தனது அருகில் மஞ்சள் மாதாவாக வீற்றிருந்து அருள் புரிந்தார். மகிழ்ச்சி அளித்த மணிகண்டனை தேவர்கள் வாழ்த்தி முக்கியமாக வாழ்த்தி புகழ்ந்தனர்.
பின்னர் தேவர்கள் அனைவரும் புலிவடிவம் தாங்கினர். ஐயப்பன் புலியின் மீது ஏறி நாடு திரும்பினார். ஐயப்பன் தனது அவதார நோக்கத்தினை எடுத்து கூறி தன்னை விடை கொடுக்கும்படி வேண்டினார். இதை கேட்டதும் ராஜசேகர மன்னன் மனம் உடைந்தார். மணிகண்டனை பிரியா மனமிறங்காமல் ராஜ்ய எல்லைக்குள் நின்று என்றும் காட்சி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு ஐயப்பன் தான் எய்து அம்பு விழும் இடத்தில் 18 படிகள் அமைத்து கோவில் அமைக்க வேண்டும் என கூறுகிறார். மேலும் தன்னை காண வரும் பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதமிருந்து இருமுடி தாங்கி தன் கோவிலுக்கு வர வேண்டும் எனவும் கூறி மறைகிறார் ஸ்ரீ ஐயப்பன். பந்தல மன்னர் ஐயப்பனின் கட்டளைப்படி அவ்விடத்தில் கோவில் அமைத்து கும்பாபிஷேகம் நடத்தினார். பரசுராமர் அங்கு ஐயப்பன் விரதத்தை பிரதிஷ்டை செய்தார். சபரி என்ற யோகியின் நினைவாக அந்த இடம் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. மகர சங்கராந்தியின் போது சூரியன் மறையும் போது காந்தமலை மீது ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்து அருள் புரிவேன் எனும் சுவாமி ஐயப்பன் கூறியதாக ஐதீகம். அதனால் அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு வருடமும் மகர சங்கராந்தி என்று காந்தமலையில் ஐயப்பன் ஜோதி வடிவில் இன்றும் அருள் புரிப்பதாக செய்யப்படுகிறது. இவ்வளவு சக்தி மிகுந்த ஸ்ரீ ஐயப்பனின் சபரிமலை மாபெரும் சிறப்பு மிக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.